தொண்டர்களின் கடும் எதிர்த்தால் மீண்டும் அதிமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக பாமக தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்று பாமகவின் மாவட்ட செயலாளர் கூட்டம் அக்கட்சியின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய விழுப்புரத்தில் நடைபெறுவதாக இருந்தது. திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் நடைபெறுவதாக இருந்தது. அந்த கூட்டத்தில் பாஜக தொடர்பான கூட்டணி அறிவிப்பை வெளியிட பாமக தலைமை மும்முரம் காட்டி வந்தது. ஆனால் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே கடும் ஒரு எதிர்ப்பை அந்த கூட்டணியை சந்தித்தது. காரணம், அஇஅதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் நாம் கணிசமான இடங்களில் வெற்றி பெற முடியும். மேலும் எதிர்வரக்கூடிய 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலிலும் அது ஒரு நல்ல பிரதிபலனை பாமகவுக்கு தரும் என கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் பேசுபொருள்படுவர்களாக பேச ஆரம்பித்துவிட்டனர். எனவே இந்த எதிர்ப்பைகள்லாம் மீறி பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒருவேளை அந்த கூட்டணி தோல்வி கூட்டணி அமைந்தால் கட்சி கடும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என பாமக தலைமை கணக்கு போட்டிருக்கிறது. எனவே இன்று பிரதமர் மோடி அவர்களின் கன்னியாகுமரியில் நடைபெற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பாஜக தலைவர்கள் தயாராக இருந்தனர். ஆனால் தற்போது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பது பாஜக மற்றும் பாமக கூட்டணி இன்னும் உறுதியாகவில்லை என்ற தகவலை தந்திருக்கிறது. மேலும் தொண்டர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும்படி இன்னும் ஒரு சில நாட்களில் அஇஅதிமுகவுடன் மீண்டும் தனது கூட்டணி பேச்சுவார்த்தை பாமக தலைமை பேசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பாமக மற்றும் அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டால் அது திமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடி தரும். கணிசமான இடங்களில் பாமகவின் வாக்கு வங்கியும் அதிமுகவின் வாக்கு வங்கியும் இணைந்தால் அது ஒரு வெற்றி கூட்டணியாகவே அமையும் எனவும் கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.